ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி தமிழ் நீட் அகாடமி. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் 2025க்கான ரிசல்ட் வந்து June 14 ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடியே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பட் ஆனால் இப்போ அது ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீட் ரிசல்ட் வந்து ஹோல்ட் பண்ணுறதா மத்திய பிரதேஷ் சுப்ரீம் கோர்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. என்ன காரணம் ப்ளஸ் இது பாசிபிளா அப்படிங்கிற விஷயத்தையுமே நம்ம வீடியோ ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம விடி நீட் அகாடமி, வெற்றி தமிழ் நீட் அகாடமி சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் 2026க்கு ஜேஇ லெவலில் அப்டேட் பண்ண சிலபஸோட, ஜேஇ லெவல் அப்டேட் பண்ண கிளாஸஸோட, கொஷின்ஸ் பேட்டர்ன்ஸோட, ஃபுல் டெஸ்ட்டோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து இந்த மே மந்த் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட், ஃபுல் சிலபஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணிவிட்டு நவம்பருக்குள்ளேயே ஃபுல்லாக சிலபஸ் கவர் பண்ணிவிட்டு ஃபுல் மார்க் டெஸ்ட் அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேட்ச் இருக்கும். தாராளமாக இந்த பேட்சில் அட்மிஷன் பண்ண நினைக்கிறவங்க 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கூலுக்குள்ளேயே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வேறு சேலம் தாண்டி இருக்கக்கூடிய வேறு எந்த மாணவரோ மாணவியோ இங்கே வர பட்சத்தில் பள்ளிக்கூட வளாகத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக ஃபீல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கேம்பஸ் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கேம்பஸ் வந்து SVM ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேலம் ஆட்டியாம்பட்டி லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்கேன். மறக்காமல் பயன்படுத்துங்க. 7.5% ஸ்டூடெண்ட்ஸும் 92.5% இது எல்லாத்துக்கும் கிடையாது. வர 10 ஸ்டூடெண்ட்ஸும் மட்டும்தான். இன்னும் ஒரு 2-3 சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது, பயன்படுத்திக்கிங்க. 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35,000 அண்ட் 92.5 இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து 55,000 ஃபீஸோட ஹாஸ்டல் ஃபீஸ், நீங்கள் ஹாஸ்டல் ஸ்டே பண்ணால் எக்ஸ்ட்ரா ஹாஸ்டல் ஃபீஸ் வரும். ஸோ இது டோட்டலாக உங்களுக்கான ஃபீஸ் நீங்கள் ஒரு டைம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தாராளமாக கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணி. ரைட், ஓகே. இப்போ நம்ம வீடியோட மெயின் கண்டென்ட் ஷார்ட்டாக பார்த்துடலாம். சரி, என்ன சார் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீட் எக்ஸாம் நடக்கிறப்போ கேசஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வரும். அப்போ நீட் ரிசல்ட் வந்து தள்ளி போகுமானா கேஸோட டைப்பை பொறுத்து இருக்குது. இப்போது இந்த கேஸில் என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன லீகல் இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் ரிலேட்டடாக நம்ம ஃபேஸ் பண்ணுறோன்னா, இது நீட் எக்ஸாம் நடக்கிறப்பே வந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இந்த மாதிரி கேஸை. அண்டு அதுக்கேற்ற மாதிரி பெட்டிஷனும் போட்டிருக்காங்க மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில். இதுதான் வந்து ஒரு நல்ல விஷயம். நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதுகிறப்போ உங்கள் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதகம் விளைவிக்கிற மாதிரி, அதாவது உங்கள் நேரத்தையோ இல்லை வேறு ஏதோ ஒரு இஷ்யூவோ நீங்கள் நடந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி கோர்ட் ரிலேட்டடாக போகணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசில் ஒரு இஷ்யூ நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சென்டர் PM ஸ்ரீ கேந்திரியா வித்யாலயா. ஸோ கேந்திரியா வித்யாலயானா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு CBSE போர்டு ஸ்கூலாக தான் இருக்கும். அப்போ அவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஸ்கூலில் ஒரு சென்டர் போட்டிருக்காங்க. அந்த சென்டரில் வந்து கரண்ட் கட் ஆகிடுச்சு. ஸோ கரண்ட் கட் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட எப்போ எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சது 3:30 மணிக்கு கரண்ட் கட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் ஃபெசிலிட்டி பண்ணவே இல்லை. 4:30 PM தான் அகெயின் வந்து கேண்டில் ஃபெசிலிட்டியோட சம்திங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கரண்ட் ஃபெசிலிட்டி ரிட்டர்ன் வந்து எமர்ஜென்சி இலுமினேஷன் ஆர் கேண்டில்ஸ் அதை வே ஒன்லி செட்டப் 4:30. அதுக்கப்புறம் ஒரு 30 minutes மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு டைம் இருந்ததாகவும், அதனால் எங்களுக்கு டைம் பத்தலை, ஸோ எக்ஸாம் நடத்துங்க இல்லையா, அதுக்கான மார்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கரண்ட் கட்டு. எனக்கு வந்து நீட் எக்ஸாம் எழுதுகிறப்போ பென், பேப்பர், வால் கிளாக் இதுக்கு 3க்குமே கரண்ட் தேவையில்லை. மேபி அங்கே நடத்துகிறப்போ கிளைமேட் ஏதாவது இருட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு தெரியல. மதியம் தான் எக்ஸாம் நடத்துகிறாங்க, நைட்டு வரைக்கும் வந்து போகிறப்போ இருட்டு ஆகுமான்னு நமக்கு தெரியல. அந்த கிளைமேட் பற்றி தெரியாமல் பேசக்கூடாது. ஒரு வேளை அங்கே நடத்துகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது சிரமம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக மத்திய பிரதேஷ் சைடில் இந்த சென்ட்ரலில் எக்ஸாம் எழுத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கேஸ் ஃபைல் பண்ணுறது எந்த வகை தப்பும் கிடையாது. பட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த டைமில் எதுக்கு கரண்ட் அப்படிங்கிறத எனக்கே புரியல. நீட் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எக்ஸாம் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபேன் ஆஃப் ஆகிடுச்சு, வேர்க்குது இப்படி சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிக்கோவோ எப்படி ஃபிட் ஆவாங்க அப்படிங்கிறதே நமக்கு டவுட் ஆகுது. ஸோ இந்த கேஸ் நிற்குமாங்கிறதே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஒரு வேளை எல்லா சாட்சியும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீட் எக்ஸாமை வித்தின் 1 வீக்கில் கண்டக்ட் பண்ணிடலாம். அந்த சென்டரில் இப்போ எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான், மற்ற யாருக்குமே ரீநீட் நடக்காது, ரிசல்ட்டும் தள்ளி போகாது. அவ்வளோதான். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க இந்த கேஸ் எப்படி இருந்தாலும் 1 or 2 வீக்ஸ்க்கு எமர்ஜென்சியாக வந்து டீட்டெயில் கலெக்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா நீட் எக்ஸாமே எக்ஸாம் வந்து அவங்களுக்கு வச்சிடலாமா வேணாமாங்கிற அளவுக்கு போயிடுவாங்க. ஒருவேளை எக்ஸாம் நடந்ததுன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணி நான் சொல்யூஷன் உங்களுக்கு போடுறேன். ரைட், ஓகே. இப்போது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் சுப்ரீம் கோர்ட் எடுத்துகிட்டு நீட் எக்ஸாம் இப்போதைக்கு நீங்கள் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாதீங்க, நாங்கள் இந்த கேஸை விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு NTAக்கு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து ரீசெண்ட் நியூஸ். கூட மத்திய பிரதேஷ் வந்து பார்த்திங்கன்னா சில ரிசர்வேஷனுக்காகவும் கேட்டிருந்தாங்க. இப்போ ரிசர்வேஷன் நீட் ரிலேட்டடாக மத்திய பிரதேஷ் ரிசர்வேஷன் பாலிசியை மாற்றணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் அந்த இதை அவங்க அக்செப்ட் பண்ணல. அவங்க அக்செப்ட் பண்ணது மட்டும் பார்த்திங்கன்னா நீட் 2025 இந்த இஷ்யூ ஆச்சு பார்த்தீங்கன்னா கரண்ட் கட்டு இஷ்யூ. இதுதான்
பட் இது எந்த அளவுக்கு போக முடியும்னு தெரியல. ஏன்னா என்டிஆர் தரப்பில் வந்து பவர் ரிலேட்டடாக இங்கே பெரிய இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே சுப்ரீம் கோர்ட்லேருந்து மத்திய பிரதேஷ் சுப்ரீம் கோர்ட்லேருந்து டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட் போச்சுன்னா வேலை முடிஞ்சு கிழிச்சு போட்டுருவாங்க. ஏன்னா கரண்ட்டுக்கும் எக்ஸாமுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு. பட் பார்க்கலாம், அவங்க இன்னும் இந்த கேஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில் வரல, வேறு என்னென்ன இஷ்யூ நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. ஓகேங்களா, மேபி இந்த டைம் சொல்கிறதோ பெல் அடிக்கிறதோ இந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கலாம், we don't know that. பட் இருந்தாலும் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை இந்த கேஸ் வந்து ஜெயிச்சா கூட நீட் 2025 ரிசல்ட் தள்ளி போகாது, உங்களுக்கு எந்த வகையான போஸ்ட்பாண்டும் ஆகாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆஸ் யூஷுவல் கவுன்சிலிங் என்ன டைம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ, இல்லை நெக்ஸ்ட் இயர் ரிப்பீட் பண்ண போகிறீங்களோ, என்ன பிளான் இருக்கீங்களோ அது ப்ரொசீஜர் பண்ணுங்கள். இதுக்காக நீட் ரிசல்ட் வந்து ரீ எக்ஸாம் நடக்கும், நீட் ரிசல்ட் தள்ளி போகும், கவுன்சிலிங் தள்ளி போகணும்னு நினைக்கவே வேணாம். ஒரு குறிப்பிட்ட சென்டருக்காக நாடு முழுக்க வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, இதை தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணேன். இது வந்து நான் கிட்டத்தட்ட 2019 பார்க்குறேன் இந்த மாதிரி நிறைய கேசஸ் ஆகட்டும். ஆனால் எதுவுமே நீட் ரிசல்ட் வந்து தள்ளி போட முடியாது. நீட் ரிசல்ட் தள்ளி போடுறது மிகப்பெரிய அளவில் போன வருஷம் பேப்பர் லீக் ஆகிடுச்சு, அதுக்கான எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால மட்டும்தான் நீட் எக்ஸாம் ரிசல்ட் கொஞ்சம் தள்ளி போச்சு. மற்றபடி இதெல்லாம் சின்ன இஷ்யூஸ், அவங்க ரொம்ப சீக்கிரமாக சொல்யூஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த நியூஸை கண்டுக்காதீங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷன் பாருங்கள். ஓகேங்களா, அண்ட் ஃப்ரைடேவோட ஃபைனல் ஒரு டைம் ரிமைண்டர் பண்ணிடுறேன். நம்ம நீட் 2025க்கு 1 இயர் 2026க்கு நீங்கள் 1 இயர் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியத்தில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேம்பஸ் ஸ்கூலில் தமிழ்நாட்டிலேயே இந்த ப்ரைஸில் யாரும் கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் போய் செக் பண்ணி கேட்டு பார்த்துக்கங்க. ஸோ அந்த ப்ரைஸில் நம்ம கொடுத்துருக்கோம். ப்ளஸ் தமிழ்நாட்டிலேயே ஜேஇ லெவலில் நடத்தக்கூடிய ஒரு பேட்டர்னாகவும் இது இருக்க போகுது. அதனால் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அட்மிஷனுக்கு 90805492 சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீட் ரிலேட்டடான எந்த ஒரு வீடியோ வந்தாலும் சீக்கிரமாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.